சீரியலில் ஐஸ்வர்யா இப்போது சேதுவுக்கு அவர் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கப் போகிறாள். ஆம் நண்பர்களே, ஐஸ்வர்யா தன்னுடைய போலியான கர்ப்ப பரிசோதனை ரிப்போர்ட்டை சேதுவிடம் காட்டப் போகிறாள். அது மட்டுமல்லாமல் ஒரு டாக்டருடன் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் போடப் போகிறாள். என்றால் நண்பர்களே, சேது தன்னிடம் எதுவும் சொல்லாமல் 2 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து தமிழ் செல்வியிடம் அழைத்துச் சென்றதை பார்த்த ஐஸ்வர்யாவுக்கு வரப்போகும் காலத்தில் சேது தன்னை விட்டு தமிழ் செல்வியிடம் சென்று விடுவார் என்ற பயம் ஏற்படுகிறது. அதனால்தான் ஐஸ்வர்யா மிகப்பெரிய திட்டம் போட்டு தான் கர்ப்பமாக இருப்பது போல நாடகம் ஆடுகிறாள். அதன் பிறகு நண்பர்களே, இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட சேதுவும் மிகவும் அதிர்ச்சி அடைகிறார். என்றால் சேதுவுக்கு நன்றாக தெரியும், ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் இடையே அவள் கர்ப்பமாகும் அளவிற்கு எந்த சம்பவமும் நடக்கவே இல்லை. ஆனால் நண்பர்களே, கர்ப்ப பரிசோதனை ரிப்போர்ட்டும் ஒரிஜினலாக இருக்கும். அதோடு ஐஸ்வர்யா அந்த டாக்டரையும் தன்னுடைய பக்கம் சேர்த்து கொண்டிருப்பாள். ஆனால் ஐஸ்வர்யாவின் இந்த போலியான உண்மை சேதுவின் முன்னால் வந்தவுடன் சேது ஐஸ்வர்யாவை அறைந்துவிட்டு நேராக தமிழ் செல்வியிடம் சென்று விடுகிறார். இப்பொழுது ஈஸ்வரி தன்னுடைய திட்டத்தில் வெற்றி பெற்றது போல தெரிந்தாலும் மிக விரைவிலேயே சேதுவின் முன்னால் ஐஸ்வர்யாவின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வருகிறது. வாங்க, இது எல்லாம் நடப்பதற்கு முன்பு இன்றைய கதையில் உங்களுக்கு என்னென்ன காட்சிகள் காட்டப்பட இருக்கிறது என்று பார்க்கலாம். கூடிய விரைவில் இந்த சீரியலில் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பம் அரங்கேறப் போகிறது. இதுவரை அனைவரையும் ஏமாற்றி நாடகமாடிய ஐஸ்வர்யாவும் அவளுக்கு துணையாக இருந்த ஈஸ்வரியும் இறுதியில் தங்களின் உண்மையான முகத்தை மறைக்க முடியாமல் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் இருவரும் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் தெரிய வரும் நேரம் நெருங்குகிறது. அந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அந்த வீட்டில் என்ன மாதிரியான பரபரப்பு நடக்கப் போகிறது என்பதுதான் அடுத்த கட்ட கதை. ஒரு நாள் கருப்பு மார்க்கெட்டில் தனது வேலைகளை முடித்துவிட்டு காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு இளைஞர் பைக்கில் வேகமாக வந்து காரின் முன்பாக சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார். இதை பார்த்த கருப்பு மிகவும் பதறி உடனே காரை நிறுத்தி அந்த இளைஞரிடம் ஓடிச் செல்கிறார். தம்பி, உனக்கு ஒன்றும் ஆகலையே, எங்கேயாவது பலமாக அடிபட்டதா என்று பதட்டமாக கேட்கிறார். ஆனால் அந்த இளைஞர் அமைதியாக, அண்ணே, தவறு என்னுடையது, நான் தான் கவனக்குறைவாக வந்தேன், உங்களை குறை சொல்ல முடியாது என்று நேர்மையாக பேசுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட கருப்புக்கு அந்த இளைஞரின் குணம் மிகவும் பிடித்து விடுகிறது. இப்பொழுதெல்லாம் யாரும் இப்படி உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, நீ நல்ல மனசுக்காரன், வா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம் என்று அருகில் இருந்த டீ கடைக்கு அழைத்துச் செல்கிறார். இருவரும் டீ குடித்துக் கொண்டே பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்போது கருப்பு, நீ இந்த ஊருக்கு புதுசா? இதற்கு முன்பு உன்னை நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞர், நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி பல பேரின் வாழ்க்கையை நாசம் செய்த ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட கருப்பு அதிர்ச்சி அடைந்து, அப்படி யார் அந்த பெண்? உன்னிடம் அவளுடைய புகைப்படம் இருக்கிறதா என்று கேட்கிறார். உடனே அந்த இளைஞர் தனது மொபைலில் இருந்த புகைப்படங்களை காட்டுகிறார். அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் கருப்பின் முகம் மாறிவிடுகிறது. இவளை நான் நன்றாக தெரியும், இங்கே அவள் ஐஸ்வர்யா என்ற பெயரில் ஒரு பெரிய வீட்டின் மருமகளாக வாழ்கிறாள் என்று சொல்கிறார். இதை கேட்ட இளைஞர் மிகவும் அதிர்ச்சி அடைந்து, அண்ணே, அவளுடைய உண்மையான பெயர் மோனிஷா. பெயரை மாற்றி ஏமாற்றுவது அவளுக்கு சாதாரண விஷயம். என்னை காதலிப்பதாக நடித்து என் குடும்பத்தை நம்ப வைத்து சொத்துக்காக பல நாடகங்கள் ஆடியவள். இறுதியில் என்னையும் ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை நாடினாள் என்று கண்கலங்கி பேசுகிறார். அவர் சொல்வதை கேட்ட கருப்புக்கு இதுவரை இருந்த சந்தேகங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கலாம் என்ற எண்ணம் வருகிறது. நீ சொல்வது எல்லாம் உண்மையாக இருந்தால் இந்த குடும்பம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. உடனே என்னுடன் வா, எல்லா உண்மையையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று கூறி அந்த இளைஞரை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அந்த நேரத்தில் வீட்டில் சேது, ராஜாங்கம் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இருக்கிறார்கள். கருப்பு அந்த இளைஞரை அறிமுகப்படுத்தியதும், இவருக்கு முக்கியமான விஷயம் பேச வேண்டுமாம் என்று கூறுகிறார். அனைவரும் ஆச்சரியமாக அவரை பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் கோவிலுக்கு சென்றிருந்த ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் மொபைலை வீட்டிலேயே மறந்துவிட்டதாக நினைத்து மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அங்கு நின்றிருந்த அந்த இளைஞரை பார்த்த ஐஸ்வர்யா ஒரு நொடிக்கு அதிர்ச்சி அடைகிறாள். ஆனால் உடனே தனது உணர்ச்சியை மறைத்து எதுவும் தெரியாதது போல நடக்க முயற்சிக்கிறாள். அப்பொழுது சேது, ஐஸ்வர்யா, நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, ஏன் பேசாம போற என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞர் சிரித்தபடி, என்னை இவளுக்கு நன்றாக தெரியும், ஆனால் தெரியாதது போல நடிக்கிறாள் என்று சொல்கிறார். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். ராஜாங்கம், தம்பி, நீ யார், என்ன விஷயம் என்று கேட்டவுடன் அந்த இளைஞர் அமைதியாக, இந்த வீட்டில் இருக்கும் பெண் யாரும் நினைப்பது போல் நல்லவள் இல்லை, அவள் பல பேரின் வாழ்க்கையை அழித்த ஏமாற்றுக்காரி
என்று கூறுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட ஐஸ்வர்யா உடனே கோபமாக, இவர் யார் என்றே எனக்கு தெரியாது, என்னை பற்றி பொய் சொல்ல வந்திருக்கிறார் என்று மறுக்கிறாள். ஆனால் அந்த இளைஞர், நான் வெறும் குற்றச்சாட்டு சொல்ல வரவில்லை, எல்லா ஆதாரங்களுடனும் வந்திருக்கிறேன் என்று கூறி ஒரு பழைய டைரியையும் மொபைலில் இருந்த புகைப்படங்களையும் காட்டுகிறார். அந்த டைரியில் ஐஸ்வர்யாவின் உண்மையான வாழ்க்கை, அவள் பலரை ஏமாற்றிய விதம், சொத்துக்காக செய்த சூழ்ச்சிகள், காதல் நாடகங்கள் என அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது. மேலும் அவளால் ஏமாற்றப்பட்ட ஒரு இளைஞர் மனவேதனையில் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவமும் அதில் பதிவாக இருந்தது. அந்த ஆதாரங்களை பார்த்த ராஜாங்கமும் சேதுவும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். இவ்வளவு நாள் நாங்கள் நம்பியது எல்லாம் பொய்யா என்று கேட்கிறார்கள். ஐஸ்வர்யா தொடர்ந்து மறுக்க முயற்சி செய்தாலும் ஒவ்வொரு ஆதாரமும் அவளுக்கு எதிராகவே பேசுகிறது. அப்போது ஈஸ்வரி மெதுவாக அங்கிருந்து விலக முயற்சி செய்கிறாள். ஆனால் கருப்பு அவளையும் நிறுத்தி, இந்த நாடகத்தில் நீயும் முக்கியமான பங்குதான், உன்னுடைய உண்மையும் இப்போ வெளியில் வரும் என்று கூறுகிறார். அவர் உடனே மற்றொரு நபரை அழைத்து வருகிறார். அந்த நபர், ஈஸ்வரி தான் எனக்கு பணம் கொடுத்து அழகரையும் தமிழ் செல்வியின் குழந்தையையும் கொல்ல சொல்லினார். முதலில் நான் பணத்திற்காக சம்மதித்தேன், ஆனால் பிறகு என் மனசாட்சி என்னை தடுத்தது. அதனால்தான் இன்று எல்லா உண்மையையும் சொல்ல வந்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈஸ்வரி பணம் கொடுக்கும் வீடியோவும் அவள் பேசும் காட்சிகளும் ஆதாரமாக காட்டப்படுகின்றன. அந்த வீடியோவை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் பேச முடியாமல் நிற்கிறார்கள். இதுவரை நல்லவளாக நடித்த ஈஸ்வரியின் உண்மையான முகமும் அந்த நொடியில் வெளிச்சத்திற்கு வருகிறது. ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் இருவரும் தப்பிக்க பல காரணங்கள் சொல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எந்த காரணமும் குடும்பத்தினரிடம் எடுபடவில்லை. சேது கடும் கோபத்தில், இவ்வளவு நாள் எங்களை ஏமாற்றி நாடகமாடியது போதும், இனிமேல் இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது என்று கூறுகிறார். ராஜாங்கமும் மிகுந்த கோபத்தில், எங்கள் குடும்ப நம்பிக்கையை உடைத்த உங்களை இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் வைத்திருக்க முடியாது, உடனே வெளியே போங்கள் என்று கடுமையாக கூறுகிறார். கருப்பும், உண்மை எப்போதும் ஒரு நாள் வெல்லும், எவ்வளவு பெரிய நாடகம் ஆடினாலும் செய்த தவறிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்று சொல்ல, குடும்பத்தில் இருந்த அனைவரும் அந்த முடிவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இறுதியாக இதுவரை அனைவரையும் ஏமாற்றி வெற்றி பெற்றதாக நினைத்த ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் தங்களின் அனைத்து ரகசியங்களும் ஒரே நாளில் வெளிச்சத்திற்கு வந்ததால் செய்வதறியாமல் நிற்கிறார்கள். அவர்கள் இருவரும் தலைகுனிந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இதன் பிறகு சேது மற்றும் ராஜாங்கம் குடும்பத்தை எப்படி மீண்டும் ஒன்றிணைக்கப் போகிறார்கள்? ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் தங்களின் அடுத்த நகர்வாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் வரவிருக்கும் அத்தியாயங்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேறிய பிறகும் ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் அமைதியாக இருப்பதில்லை. வீட்டின் வாசலிலேயே நின்று, இன்னும் இந்த கதை முடியவில்லை என்று ஐஸ்வர்யா கோபமாக சவால் விடுகிறாள். உடனே சேது, இனிமேல் உன்னுடைய எந்த நாடகமும் இந்த குடும்பத்தில் வேலை செய்யாது என்று உறுதியாக கூறுகிறார். அதே நேரத்தில் ராஜாங்கம், இத்தனை நாள் நாங்கள் உன்னை நம்பி தவறு செய்தோம், ஆனால் இனிமேல் உண்மையை மட்டுமே நம்புவோம் என்று கூறுகிறார். அப்போது கருப்பு அந்த இளைஞரிடம், தம்பி, நீ கொண்டு வந்த ஆதாரங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிவிட்டது என்று நன்றி தெரிவிக்கிறார். அந்த இளைஞரும், இன்னும் என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, அவள் செய்த எல்லா மோசடிகளும் சட்டத்தின் முன் நிரூபிக்கப்படும் என்று கூறுகிறார். இதை கேட்ட ஐஸ்வர்யாவின் முகம் வெளிறிவிடுகிறது. மறுபக்கம் ஈஸ்வரி, என்னை மட்டும் இதில் இழுக்காதே என்று ஐஸ்வர்யாவிடம் கோபமாக பேச ஆரம்பிக்கிறாள். அதற்கு ஐஸ்வர்யாவும், எல்லா வேளைகளிலும் நீயும் என்னோட சேர்ந்திருந்தே, இப்போ மட்டும் என்னை விட்டு தப்பிக்க நினைக்காதே என்று பதிலடி கொடுக்கிறாள். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த சண்டையை பார்த்த குடும்பத்தினர் அவர்கள் இருவரின் உண்மையான முகம் இப்போதுதான் முழுமையாக வெளிப்பட்டு விட்டது என்று உணர்கிறார்கள். அப்படின்னா நண்பர்களே, இன்றைய அப்டேட் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது போன்ற அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம ஜி அப்டேட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனால் இந்த சேனலில் உங்களுக்கு பிடித்த சீரியல்களுக்கான அப்டேட்களை நான் தொடர்ந்து பதிவேற்றி வருகிறேன். மிக்க நன்றி.